நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோரோவாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு தனசேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இவரை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, 2013 காவல்துறை சார்பாக இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களில் இவர் ஒரு முக்கியமான நபர். உலக அளவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டம் முக்கியமாக ஜப்பான் நாட்டில் டோக்கியோ என்ற நகரத்தில் பெற்று வந்தவர். அது மட்டுமல்லாமல் கராத்தேயில் இன்று வரை, இந்த வயது வரை கராத்தே தான் தன் உயிர் மூச்சு என்று மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு முக்கியமானவர். சார், கேள்வியின் தொடக்கமாக உங்களுடைய கராத்தே பயிற்சி நிறுவனம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கு சார்? வணக்கம். நான் சென்னை சைதாப்பேட்டையிலே ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். 10ஆம் வகுப்பு வரை மாநகராட்சி பள்ளியிலே படித்தேன். 78ஆம் ஆண்டு முதல் இன்றைய நாள் முதல் இறைவனர்களால் தாய் தேர்ந்தவர்களால் கராத்தே பயிற்சி அளித்து வருகிறேன். கராத்தே பயிற்சி செய்து வருகிறேன். கிட்டத்தட்ட 48 ஆண்டு காலமாக இந்த கலையை பயின்று வருகிறேன். சென்னை சைதாப்பேட்டையிலே ஒரு சிறிய பள்ளி வகுப்பை நடத்தி வருகிறேன். ஏழை மாணவ செல்வங்களுக்கும் இந்த பள்ளியிலே நான் பயிற்சி வருகிறேன். தினந்தோறும் என்னிடம் இன்றைக்கு 30 - 40 பிள்ளைகள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். பயிற்சி வகுப்பு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி சார், இப்போ ரீசெண்டாக உங்களுடைய பதிவு ஒன்று பார்த்தேன் சார். கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வாங்கி கொண்டு ஏமாற்றுகிறாருன்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கீங்க. அது சில பத்திரிகைகளும் வந்ததாக பார்க்க முடியுது. ஸோ என்ன நடக்குது சார்? சார், தமிழனின் வீரக்கலை கராத்தே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் இந்திய அளவில் பேசலை, வேறு மாநிலத்தை பற்றி பேச நான் விருப்பப்படலை. நாம் தமிழர்கள், நாம் தமிழர். இது தமிழனின் வீரக்கலை. இதுக்கு நிறையா சான்றுகள் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 38 மாவட்டத்தில் கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் வீரர்கள் வீராங்கனைகள் இந்த கராத்தே கலையை பயிற்சி செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கி இந்த கலைக்கு அகில இந்திய அளவில் அங்கீகாரத்தை இழந்து 7-8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த அகில இந்திய கராத்தே சங்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், தேசிய அளவில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச ஊழல் முறைகேடு கோடிக்கணக்கில் இன்றைக்கி முறைகேடு பண்ணதுனால சிபிஐ வழக்கு 7 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதனால் இந்திய ஒலிம்பிக் சங்கம் இந்த கராத்தே விளையாட்டுக்கு அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்திய ஒலிம்பிக் சங்கம், மத்திய விளையாட்டு அமைச்சகம் அதை என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. அதனால் நான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கிறது, தமிழர்களின் வீரக்கலைக்கு தமிழக அளவில் அங்கீகாரம் வழங்குங்கள், முதல்வர் கப்பை போட்டியில் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி தொடர்ந்து நான் கோரிக்கை வச்சிட்ருக்கேன். ஒரு அங்கீகாரம் இல்லாத விளையாட்டு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சங்கங்கள், குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பயிற்சியாளர், அவர் எங்கே பயிற்சி பண்ணார், யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு, எங்கே கிளாஸ் இருக்குது, எதுவுமே தெரியாது. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவர் போன வருஷம் என்ன பண்ணார், கின்னஸ் உலக சாதனை அப்படின்னு சொல்லி இங்கே சென்னையில் தான் நடத்தினார். February 8ஆம் தேதி எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாரு. கட்டணம் இல்லாமல் வரலாம், ஃப்ரீ என்ட்ரின்னு. நான் ஏழை பிள்ளைங்களை கூட்டுட்டு போனவொடனே நானே பிரமிச்சு போனேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வெளி மாநிலத்திலேருந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் கலந்துக்கலாமான்னா கலந்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ 3 பிள்ளைங்க மட்டும் எங்கிட்ட கொஞ்சம் பணக்கார பிள்ளைங்க, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசினேன். 5000 ரூபாய் கட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு விருப்பமானு. சரிங்க மாஸ்டர், ஆனால் நான் அப்பவே சொல்லிட்டேன், இந்த சான்றிதழ் எதுக்கும் கிடையாது. உங்கள் பிள்ளையோட பள்ளிக்கூடத்தில் கூட்டு போனீங்கன்னா பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, எங்கள் பள்ளியில் படிக்கிற பையன் கலந்துக்கிட்டான்னு கிளாப் பண்ணுவாங்க, அவ்வளோதான்னு சொல்லி சரிங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் 5000 ரூபாய் அனுப்புனாங்க. நான் அந்த பணத்தை அந்த உலக கின்னஸ் சாதனை நடத்தின அவளுடைய கூகுள் பேக்கு உடனே அனுப்பிட்டேன். 15000 ரூபாய் நான் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் உலக கின்னஸ் சாதனை நடந்தது. அதில் இருக்கக்கூடியவங்க வந்தாங்க. 2996 பேர் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்துட்டாங்க அந்த வேர்ல்ட் கராட்டே அசோசியேஷன் சங்கத்துக்கு. அதுக்கப்புறம் 2 மாதம் பொறுத்து தான் மெடல் கொடுத்தாரு. சர்டிஃபிகேட்டு கொடுக்கவே இல்லை. பேரண்ட்ஸ் எல்லாம், என்ன மாஸ்டர் 5000 கட்டியிருக்கு, சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு என்னமோ நானும் ஏமாற்றிட்ட மாதிரி என்கிட்ட ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4-5 மாதம் பொறுத்து தான் கின்னஸ் அந்த February மாதம் நடந்த அந்த போட்டியில் கொடுத்த சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனே எங்களுக்கே இது ஒலிம்பிக் சர்டிஃபிகேட்டா, கின்னஸ் சாதனை சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. அதனால் பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, அந்த 3 பிள்ளையும் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. நான் இன்னமும் 5000 ரூபா வாங்கிட்டு ஏமாற்றிட்ட மாதிரி. நிறைய பயிற்சியாளர்கள் அதிகமாக வாங்குறாங்க.
மற்ற மாநிலத்தில் நான் கேட்டதுக்கு 10,000லாம் வாங்கியிருக்காங்க. நான் அப்படிலாம் இல்லை. 5,000 கேட்டேன், கொடுத்தாங்க. 15,000 அந்த கின்னஸ் சாதனை நடத்தின தலைவர், பிரசிடென்ட், வேர்ல்ட் கராட்டே அசோசியேஷன் அவருடைய கூகுள் பேல அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் அவருடைய கூகுள் பே தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு வேர்ல்ட் கராட்டே அசோசியேஷன் சங்கத்தின் தலைவருடைய ஜிபேல உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்துங்க. 2,996 பேர், கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபாய் அவருக்கு வந்து போயிருக்கு. சார் நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி அது அங்கீகரிக்கப்படாத அசோசியேஷன் தெரியாதா உங்களுக்கு? சார், வேர்ல்டு கராட்டே மாஸ்டர் அசோசியேஷன் அப்படின்றது அது அங்கீகாரம் இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சுதான் போய் கொடுத்தீங்க? அங்கீகாரம் இல்லைன்னா கூட ஒரு உலக போட்டி, ஒரு கின்னஸ் சாதனை, யாருக்குமே அங்கீகாரம் இல்லை. இந்தியாவில் யாருக்குமே அங்கீகாரம் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன். அந்த காயின்ற ஒரு கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா சார்? சார், கராட்டே அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் தான் பல கோடி ரூபாய் ஊழல், 1,500 கோடி கொள்ளை, இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அதுலேருந்து ஜெயிலுக்கு போனவர் இப்போ ஒரு கியோ கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கும் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அங்கீகாரம் இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்கள்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க மேலே நான் நிறைய புகார்கள் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் முறைப்படி புகார் கொடுத்துருக்கேன். முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கேன், விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கொடுத்த 4 மாதம் ஆகுது. உள்துறை செயலாளருக்கு கொடுத்துருக்கேன். உள்துறை செயலாளருக்கு கொடுத்த புகார் இன்னைக்கு ஆணையாளர், காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்துக்கு போயிருக்கு. கலெக்டர்கிட்ட கொடுத்தது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு போயிருக்கு. இது வரைக்கும் விசாரணை இல்லை. யாரும் உங்களை கூப்பிட்டு எந்த விசாரணையும் கேட்கல? எந்த விசாரணை இல்லை. அவர்கிட்ட இது பண்ணா நீ எங்க வேணா போ. எப்பயுமே வந்து ஒரு சங்கத்துக்கு வந்து அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருப்பாங்க. எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு மந்திரி தெரியும், ஆனா இவர் எனக்கு வந்து கவர்னர் தெரியும் அப்படின்றாரு. இது எந்த கவர்னர்னு தெரியல. அதனால விசாரணைக்கு வரும்போது தெரியும். எது எப்படியோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 5,000 ரூபா வாங்கியிருக்காரு. அதுக்கு ஆதாரம் இருக்கு. அவருடைய கூகுள் பேல எல்லாருமே போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, போன வருஷமே வந்து 2-3 முறை நடத்திட்டாரு. இந்த முறை இந்த வருஷம் திருப்பி, ஏன்னா அதுல பல கோடி ரூபாய், ஒரு போட்டி நடத்தினா கூட அவ்வளவு கிடைக்காது. அவர் தொடர்ந்து உலக கிண்ண சாதனை எதுக்கு பண்ணணும்? ஒரு முறை பண்ணா பரவாயில்ல. இந்த வருஷம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி திரும்பவும் சென்னையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு உனக்காக வைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால முறைப்படி இந்த புகாரை விசாரணை பண்ணால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறேன். இன்னொன்று சார், இப்போ அவர் அங்கே ஆகஸ்ட் மாதம் சென்னையில் பண்ண போறான்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு அசோசியேஷன் தெரிஞ்சும் கூட நீங்களே வந்து பணத்தை போட்டிருக்கீங்க, அப்படி இருக்கும் தருவாயில் அவரை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது இல்லைங்களா? சார், அங்கீகாரம் இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. எனக்கு தெரியும். 48 வருஷமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ நேஷனல் ஃபெடரேஷன், ஆல் இண்டியா கராட்டே ஃபெடரேஷன் இருந்தது, என்எஸ்கே இருந்தது, அதுக்கப்புறம் வந்து காய் இருந்தது, கியோ இருந்தது. இந்தியாவில் அங்கீகாரம் இல்லை, அங்கீகாரம் கிடைக்காது. சிபிஐ வழக்கு முடிஞ்சாதான் கிடைக்கும்ன்றது தெரியும். இது வந்து அது துரிதப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கலையா சார்? சார், துரிதப்படுத்துவதற்கு நான் சார் ஒரு கராத்தே பயிற்சியாளர், அரசு தானே சார். இந்த மாதிரி நிறைய பயிற்சியாளர் இருப்பா இல்லைங்களா? நீங்களா ஒன்றிணைந்து ஒரு விழிப்புணர்வு பேரணியோ இல்லை போராட்டமோ ஏன் சார் இது விஷயம் பண்ணல? ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் வந்து விளையாட்டுத்துறைக்குன்னு ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய கவனத்திற்கு கொண்டு போய் சில விஷயங்கள் கொடுத்து நீங்க இது பண்ணிருக்கலாம் இல்லையா? நிச்சயமா சார். நாங்கள் வந்து முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கோம். முறைப்படி புகார் சொல்லியும் கூட எந்த ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கப்படாம நாங்கள் ரொம்ப முக்கியமான கோரிக்கை வந்து, இப்போ நான் வந்து தமிழக காவல்துறையில் பணிபுரிஞ்சேன். இந்த கராத்தே மேலே இருக்க அந்த விருப்பத்தில் நானாக முன் வந்து என்னுடைய சொந்த செலவு பண்ணி காவல்துறை அதிகாரிகளிடம், ஏன்னா ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறோன்னா சாதாரணமாக போயிட முடியாது. உண்மை உண்மை. மற்றவங்க வந்து சிவிலியன்ஸ் போகலாம். இப்போ நீங்களாம் போகலாம். நான்லாம் போனோம்னாக்கா நிறைய வெரிஃபிகேஷன், நிறைய இடத்துல எனக்கு என்ஓசி கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்காமா? ஆமாம், நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லிகிட்டே போன நேரம் பத்தாது. காவல்துறை இயக்குனர் வந்து எனக்கு வந்து காங்கிரஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு காவல்துறை சார்பாக தான் 4 நாட்டுக்கு போய் விளையாடினேன். சரி, உலக போட்டி எப்படி இருக்குது? நம்ம ஒரு தமிழன், நம்ம வந்து இந்தியன், தமிழன் வீரக்கலையை வந்து நிரூபிக்கணுன்றதுனால தான் நான் 4 நாட்டுக்கு போய் விளையாடினேன். இதில் மறக்க முடியாதது 2013 ஜப்பானில் நடந்த உலக போட்டி. 4 நாடு வீரர்களுடைய கடுமையாக மோதன, ரத்தம் சிந்தன, எல்லா அதிகாரிகளும் என்னை பாராட்டினாங்க. நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன் காவல்துறை இயக்குனர் திரு ராமானுஜம் அவர்களுக்கு. அப்போ ஆமாம், 2013 நேரடியாக போனேன். அவரும் எல்லாமே நான் சொன்னேன். நான் சார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். சரிங்க, 4 நாட்டுக்கு போய் விளையாடிருக்கேன் என் சொந்த பணத்தில். சரிங்க, முதலமைச்சர் வந்து விளையாட்டுத்துறைக்கு நிறைய பண்ணுறாங்க. ஆமாம், அவங்கக்கிட்ட நான் குடும்பத்தோடு போய் இந்த மெடலை காட்டி பிளெஸ்ஸிங் வாங்கணும், வேறு எதுவுமே கேட்கல. அவரும் சரிங்க கொடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் 2014 ஆச்சு. அந்த பேப்பரு இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னாங்க. அப்புறம் 15 ஆச்சு.
இவங்க அழைச்சிட்டு போகிற மாதிரி தெரியல. நானும் ஊடகங்களில் ப்ரெஸ் மீடியா யூடியூப்லலாம் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். தூர்தர்ஷனில் கூட நான் பேட்டி கொடுத்தேன். முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற காத்திருக்கிறேன். அவங்க காவல்துறை அதை காதுலயே வாங்கிக்கல. நீ எங்கே போனா போ அப்படின்னு சொல்லிட்டு எதனால் கூட்டு போகலன்ற காரணம் இதுவரை எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், 2016 நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு காவல்துறையில் தான் நம்ம பணிபுரிஞ்சோமான்னு ரொம்ப வெக்கமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்னமோ தவறு, ஒரு பக்கம் பாலியல், ஒரு பக்கம் டியூட்டியில் பார்க்குற இதோட, அதுக்கப்புறம் அங்கே புகார் கொடுக்க வர பொண்ணோட இந்த மாதிரி கேவலமான இதிலெல்லாம் வந்து கஞ்சா இதிலெல்லாம் ஈடுபட்டு காவல்துறையில் இருக்க அதிகாரிகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து சிறைக்கு போகிற அளவுக்குலாம் வந்து நிறைய தவறுகள் நடக்குது. நான் காவல்துறையில் நேர்மையாக பணிபுரிஞ்சேன். 4 நாட்டுக்கு போய் ரத்தம் சிந்தினேன். தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற முடியவில்லை என்ற காரணத்தினால் மிகுந்த மனவேதனையோட ஏமாற்றத்தோட போறான்னு எழுதி கொடுத்தேன். அவங்களும் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அப்போ கூட கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்போ கூட ஒண்ணுமே கூப்பிட்டு கேட்கல. ஆனா ஃபேமிலி சர்க்கம்டன்ஸ், குடும்ப சூழ்நிலை காரணமா போறாருன்னு ஒரு பொய்யான ஆர்டரை கொடுத்து என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, இவ்வளோ நாள் காவல்துறையில் பணிபுரிஞ்சதுக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு போவேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க இதெல்லாம் போகாதீங்க, அப்புறம் செட்டில்மெண்ட் ஆகாது, உங்களுக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால செட்டில்மெண்ட் ஆயிடுச்சா சார்? எனக்கு நல்லபடியாக செட்டில், அது மட்டும் தான் நான் ஒய்ஃப் அப்ப இப்போ சொல்றேன். பகிரங்கமா இப்போ காவல்துறை மீது அரசு மீறி இவ்வளவு பகிரங்கமா இவ்வளவு குற்றச்சாட்டு இல்லை வைக்கிறீங்க. சார், நடந்த விஷயம் தானே சார். இதில் என்ன, நான் ஒன்று போய் சொன்னால் பரவாயில்ல, பகிரங்கமான காவல்துறை எனக்கு இயக்குனர் கூட்டு போறேன்னு சொன்னார். கூட்டு போலன்னா எனக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லைங்க பார்க்க முடியாது, உங்க வேலையை பாருங்க, என்னோட வேலையை பார்த்துருப்பேன். நான் காவல்துறை இயக்குநர்கிட்ட கொடுத்ததுனால ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் சார். அப்பா நம்மளை வந்து கூட்டிட்டு போறேன்னாரு, எல்லா ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன்னா என்னுடைய லைஃபே போயிடுச்சு சார். 5 வருஷம் லைஃப் சார். 55 வயசுலயே நான் வந்து காவல்துறையை விட்டு விலகி வந்துட்டேன். இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தி, காவல்துறைக்கு ரத்தம் சிந்தி ஒரு தமிழக வீரனாக எனக்கு எதுவும் கிடைக்கல. பரவாயில்ல. அதனால தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் குழந்தைங்களுக்கு நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டேடோ அசோசியேஷன் ஒரு சங்கம். அது வந்து அமைச்சர்கள் ஒரு எம்எல்ஏ கையில் வச்சுக்கிட்டு அங்கீகாரம் ஆகுதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல் சொல்லி அதுக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடையாது. அதாவது நீங்க சொல்ல வந்து பார்த்தா எம்எல்ஏ மினிஸ்டர்ஸோட கையப்பாவையா செயல்படுறாரு. இல்ல என்கிட்ட பேசும்போதே சொல்லியிருக்காரு, எனக்கு கவர்னர் தெரியும், நீ எங்க வேணா போ, நான் விசாரணைக்கு தயார்ன்றாரு. அப்போ இந்த மாதிரி குழந்தைகளை ஏமாற்றக்கூடியவங்களை வந்து தைரியமா முன் வந்து நான் முறைப்படி புகார் கொடுத்துருக்கேன். இதுவரையும் விசாரணை இல்லை. தனசேகர் என்ற நபர், நீங்க இவ்வளவு தூரம் தைரியமா வந்து சொல்றீங்க சார், உங்களை மாதிரி நிறைய பயிற்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் சார் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து குறிப்பிட்ட லெவல் ஏமாத்துறாரு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த விஷயம் மிச்ச பயிற்சியாளர் பதிவு பண்ண மாட்டாங்க? நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு காலைல கூட எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. வெள்ளூர்ல இருக்கிற மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் சார், அவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எனக்கு ஏன் சார் வாழ்த்துக்கள் சொல்றீங்க? உங்க மாவட்ட சார்பாக வந்து ஒரு கண்டன அறிக்கை போடுங்க, வாங்கன்னா பார்க்கலாம் மாஸ்டர், செய்யலாம் மாஸ்டர் அப்படின்றாங்கண்டி. எங்க வீட்டில் கூட என்ன சொல்றாங்க, எதுக்கு காவல்துறையில் இருந்தீங்க விளையாண்டீங்க, இப்போ 64 வயசு ஆகி போச்சு, பேரம்பேத்திங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு இங்கே வந்தது கூட தெரியாது, ஒருத்தரை பார்க்க போறேன் அப்படின்ட்டு தான் வந்தேன். அதனால அவங்க வீட்டில் ரொம்ப வருத்தம் என்னன்னா, இங்க கேட்குறீங்க சரி, உங்க கூட நீங்க சொன்ன மாதிரி யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் என்னன்னா ஒரு சுயநலம். கிளாஸுக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், அவன் கொள்ளடிச்சானா, எந்த குழந்தைய ஏமாத்தினானா அப்படின்ற அந்த எண்ணம், பயம், எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி உலக கிண்ண சாதனைன்னு சொல்லி 4வது முறையாக ஏமாத்துறாரு. கோடிக்கணக்கில் முறைப்படி புகார் கொடுத்தோம், நடவடிக்கை இல்லை. அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள், அடுத்து அமையக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு இதை போன்ற அங்கீகாரம் இல்லாமல் ஏமாற்றக்கூடிய சங்கங்கள் மீது, குறிப்பாக உலக கிண்ண சாதனை என்று கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வரும் பாலமுருகன் மீது முறையான நடவடிக்கை விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க. விசாரணை பண்ணாம உடனே நான் நடவடிக்கை எடுக்க சொல்ல, என்னென்ன தவறு பண்றாருன்றதுக்கு அத்தனை ஆதாரங்களையும் நான் வந்து சமர்ப்பிச்சுக்கிறேன். அதனால அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நிச்சயம் இந்த தமிழனின் வீரக்கலைக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள். தமிழனின் வீரக்கலைக்கு தமிழக அளவிலே அங்கீகாரம் கொடுத்து முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கிறோம். சார், ஒலிம்பிக்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சகோதரி பிடி உஷா தான் வந்து முக்கிய பொறுப்புல இருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் தருவாயில் அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறை, ஏன்னா நீங்க தமிழ்நாடு சார்பா, தமிழக அரசு சார்பாவோ இல்லை அமைச்சரோ காவல்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்ல வரீங்க இந்த ஒரு விழிப்புணர்வுக்கு? அப்படி இருக்கும் தருவாயில் நீங்க பிடி உஷா சகோதரிக்கு அனுப்பிச்சிருக்க கூடாது சார்? சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். டெல்லி லெவலில் நமக்கு வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இவங்க பண்ணாலே போருமா சார்? இது எதுக்கு சார் டெல்லி? வேணும் சார். இப்போ இந்த கராத்தேல இந்த பாலமுருகன் ஒருத்தர் இதே மாதிரி எல்லா தற்காப்பு கலையிலும் இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ திடீர்னு எழுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிறைய கலையில், பாக்ஸிங்கில், சிலம்பத்துலலாம் நடக்குது. ஆனால் அதிலலாம் நான் தலையிட விரும்பலை. ஏன்னா என்னுடைய இதே போல குற்றங்கள் நடக்குது. நிறைய நடக்குது சார். சென்ற சமீபத்தில் கூட முதல்வர் கோப்பை போட்டியில் சிலம்பத்தில் வந்து முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் வந்து மதுரையில் அந்த போட்டியே நிப்பாட்டினாங்க. அதுக்கு முன்னாடி சிலம்பத்தில் வந்து ஒரு வீரர் வந்து முதல்வர் கோப்பை போட்டியில் வந்து எனக்கு வந்து கொடுக்காம வேற ஒருத்தருக்கு பணத்தை 10,000 வாங்கிட்டு கொடுத்தான்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டாரு. இதெல்லாம் வந்து நிறைய வரலாறு. அதனால அதெல்லாம் வந்து நான் தலையிட விரும்பல. என்னுடைய உயிர் மூச்சு, என்னுடைய கலை, நான் இறக்கும்போது கூட கராத்தே செஞ்சுட்டு தான் இறக்கணும்னு தான் நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கேன். 64 இன்னும் ஒரு 20 வருஷம் அதுக்குள்ளே இந்த குழந்தைங்களுக்கு அங்கீகாரம் வாங்கணும். இது தமிழனின் வீரக்கலை என்றதை நான் அழுத்தம் திருத்தமாக இது பண்ணுவேன். ஜப்பானிய கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜப்பானிய கலையெல்லாம் கிடையாது. ஜப்பான் கலையில் ட்ரைனிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இச் நீ சான் சி ஒரு 10 கவுண்ட் தான் பண்ணுவாங்க. 11ன்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸை எல்லா பிளேயர்ஸ்லாம் ஏமாத்துறாங்க. இது ஜப்பானிய கலையாக கிடையாது. ஜப்பானில் இருக்கவங்களே இது பண்ணிட்டாங்க. இது போதி தர்மம் மூலமாக தான் எங்களுக்கு வந்திருக்குன்னு நிறைய வரலாறு இருக்குது. இதெல்லாம் வந்து இது ஒரு நாளைக்கு எல்லா வரலாறும் எடுத்து பண்ணோன்னா அது ஒரு நாள் ஆகிடும். இது எப்படியோ நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியது, இது தமிழனின் வீரக்கலை. தமிழகத்தை ஆளும் தமிழர்கள் இந்த தமிழனின் வீரக்கலையை முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்து கொள்ள வேண்டும். எங்களிடம் வந்து அதாவது கட்சின்னுவாங்க. நீங்கள் எந்த கட்சி? நான் எந்த கட்சியும் கிடையாது. கராத்தே கட்சி. எங்கள் கட்சி பெரிய கட்சி. இன்றைக்கி 1 கோடி பேர் இந்த கட்சியில் இருக்கோம். 50 லட்சம் குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் கணக்கு போட்டுங்க. 2 பேர்னா கூட 1 கோடி பேர் இருக்கோம். இதை வந்து எங்களுக்கு இந்த இருக்குது எங்ககிட்ட இந்த செல்வாக்குன்றதை நாங்கள் விரைவில் வந்து எடுத்து உரைப்போம். நன்றி சார். விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த அரசு இயந்திரத்தில் பணிபுரியக்கூடிய அருமை அதிகாரிகளுக்கு ஒரு தாழ்மையான கோரிக்கை. ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். திரு தனசேகர் என்பவர் இந்த நேர்காணல் எடுப்பதற்கு முன் சில நிமிடங்கள் உரையாடினேன். அவரோடு கலந்துரையும் போது சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு கலைகள் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி கராத்தே ஆகட்டும், பாக்ஸிங் ஆகட்டும், கிக் பாக்ஸிங் ஆகட்டும், சிலம்பம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏனைய தற்காப்பு கலைகள் அவ்வளோ இருக்கு. அது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பரதம் ஆகட்டும், குச்சிப்புடி ஆகட்டும், இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, மியூசிக். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய அகாடமி வந்து அங்கீகரிக்கப்படாத அகாடமி வந்து தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு இருக்குன்ற விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. இது எல்லாத்துக்குமே சிலர் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்டர்டேக்குன்னு சொல்லிட்டு பொய்யான சில அசோசியேஷன் அகாடமி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இது மூலமா வந்து மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாத்தி இந்த இப்போ சொன்னார் இல்லைங்களா, கிட்னஸ் ரெக்கார்ட் பண்றதுக்காக எத்தனையோ கோடி, அதை ஒரு அப்ராக்சிமேட்டா 3000 ஸ்டூடெண்ட் சொல்றாரு, 2996 சம்திங் சொல்றாரு. 3000 ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 5000 ரூபான்னு வச்சிங்கன்னா 3000 ஸ்டூடெண்ட் கிட்ட எவ்வளோ பெரிய தொகை. இந்த மாதிரி தொடர்ச்சியா 3வது 4வது முறை கிட்னஸ் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாருன்னு சொல்லி பதிவு பண்றாரு. இந்த மாதிரி வெவ்வேறு நபர்கள், ஆல் இண்டியா கும்ஃபு ஃபைட்டு, ஆல் இண்டியா கராத்தே ஃபைட்டுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு அகாடமி மூலமா இயர்லி 2 காம்படிஷன் இந்த மாதிரி நடத்து ரொம்ப ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நியாயமற்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடியுது. ஸோ விளையாட்டுத்துறை வந்து இதை வந்து கண்டும் காணாமல் போய்கொண்டு இருக்கிறதுன்ற விஷயத்த பதிவு பண்றாரு. இவர் முன்னாள் காவல்துறையில பணியாற்றினாலும் அவரோட மன உளைச்சல் ரொம்ப தெளிவாக தெரியும். 2013 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல மெடல் வாங்கிட்டு வந்த நபர், அவரோட மன அழுத்தம் என்ன மாதிரி இருக்குன்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா தான் இந்த காணொலி நேர்காணலுக்கே உட்காந்துடணும். இதுல வச்சு பார்க்கும்போது விளையாட்டுத்துறை ஏதோ ஒரு இடத்துல பெரிய கேப் விட்டுருக்குன்னு சொல்லி நல்லா தெரியுது. அந்த இயந்திரம் சார்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு முழுக்க என்னென்ன அகாடமி இந்த மாதிரி ஃப்ராடுலண்டா செயல்படுறாங்கன்றதை இனிமேலாவது கொஞ்சம் கருத்தில் கொண்டு கவனித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.